ஒரு அளவுக்கு தடிங்க கொஞ்சம் நடந்து காட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துங்க ஐயா, நான் நடந்து காட்டுறேன். வந்துருவாங்க, பாப்பா வந்துட்டே இருப்பா. அப்படியே கையில கேமரா பிடிச்சிங்க, காலை காட்டுங்க. அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். எந்திரிச்சு நிக்க முடியுதா? என்ன ஐயா? எழுந்திருச்சு நிக்க முடியுதான்னு கேக்குறேன். உட்காந்து நிக்கிறேன் ஐயா. இந்த முட்டிங்க வந்து பாருங்க, அதாவது வலிங்க இல்ல, எப்படி வேணாலும் பறந்து படுக்கிறேன். ஆனா அந்த தூக்கணா மாதிரி இருக்கு முட்டி, அது இருக்கு. காட்டுங்க, முட்டிங்கால லேசா மட்டும் இருக்குது. பாதத்தை காட்டுங்க, பாதத்தை இருங்க. காட்டுங்க, பாதத்தை சும்மா அப்படியே இப்படி காட்டுங்க. அப்படியே கையெல்லாம் வருது. நீங்க இந்த கேமரா எதுக்கு எடுக்க சொல்லணும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சுருங்கிட்டு வருது. போதும் 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 போதும். தெரியுதுங்களா ஐயா? பாத்துட்டேன் பாத்துட்டேன். அந்த வடிச்சிட்டு வருது, அதாவது முட்டியெல்லாம் வடிச்சிட்டு வருது, முட்டியெல்லாம் வடிஞ்சு. ஆமாங்க ஐயா, ஆமா. நான் கொஞ்சம் அப்படியே பாத்ரூம்ல கூட கொஞ்சம் நேரம் நின்னு பாக்குறது ஐயா, கொஞ்ச நேரம் நிக்க முடியுதான்னு இடுப்பு. அவ்வளவுதான். இப்ப இடுப்பு நிக்குது, கை நிக்குது, தொடைக்கெல்லாம் அந்த சளி எல்லாம் போயிட்டு இருக்குது. சளி நச்சுத்தன்மை போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பார்த்ததுக்கு பார்த்தா அப்படியே சுருங்கிட்டு வருது. மூஞ்சியில நல்லா இருக்கு, மூஞ்சியில நல்லா இருக்கு. இந்த அப்படியே இந்த இதை காட்டுங்க, கை தூக்கி காட்டுங்க. நேரா வரணும். வந்துரு வந்துரு. கொஞ்சம் அப்படியே நிமிர்ந்துட்டு வருது. அந்த வீக்கமெல்லாம் வாங்கியிருக்கு, வீக்கமெல்லாம் வாங்கியிருக்கு. என்ற கை பாருங்க, எங்க கை காலையில கொஞ்சம் பெருசா இருக்கும் ஐயா, அப்புறமா நல்லா வத்திடும். காலையில தூங்கி வந்துருச்சுதான் கொஞ்சம் தடியா தெரியும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதெல்லாம் நிமிரும், அதெல்லாம் நிமிந்துரும். அந்த சளி அது கரைஞ்சு மாசக்கணக்காக தான் கரைச்சி எடுக்க முடியும். மாசக்கணக்குல தான் கரைச்சி எடுத்த பிறகு உங்களுக்கு உடல் இழைக்காது. அந்த சளி நச்சுத்தன்மை தான் போயிட்டு இருக்குது. அதான் அந்த சளி போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் மீண்டும் வந்து உடம்பு மறுபடியும் கட்டமைக்கும். மறுபடியும் 2 கிலோ 3 கிலோ ஏறும். இப்போ அந்த கரைக்கிற வேகத்துல கவனமா இருக்கு. எப்படி வேணாலும் பறந்து படுக்கிற ஐயா, கால லைட்டா இருக்குது, எதுவும் வலிகிலி எதுவும் இல்ல. முட்டி அந்த தூக்கணா மாதிரி இருக்கு, நீட்ட முடியல நேரம், அவ்வளவுதான். பெரிய அதிசயம் தான். உங்களுக்கு அதிசயம் இது அதிசயம் கிடையாது, இயற்கையா நடக்கிறது தான். இயற்கை நடக்கிறது. மற்றவங்களுக்கு இது அதிசயமா தெரியும். இப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் அது அதிசயமா தெரியும். என்னடான்னு பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். மூட்டு வலிக்காரங்க பேர் நம்பவும் மாட்டாங்க ஐயா, நம்பவும் மாட்டாங்க. நான் நடந்த பிறகுதான் பல பேர் என்ன வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க சொந்தக்காருக்கு பூரா நான் நடக்காத கேஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்காக நடந்து காட்டினேன் ஐயா அவங்களுக்கு. சரி, அதுதான் நடந்துட்டு இருக்கிறீங்களா அரைக்குறையும். இந்த தகவலே போயிட்டு இருக்கு. நடக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க. கை கால் வலி நின்று போச்சு, தூங்குறீங்க, ஒழுங்கா தூங்குறீங்க, உடம்ப சுத்தம் பண்றீங்க. அதான் யார் கேட்டாலும் யோக மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது, அவ்வளவுதான். யார் கேட்டாலே ஒரே வரி யோக மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது, சுத்தம் பண்ற பயிற்சி, அவ்வளவுதான். சும்மா நறுக்குன்னு பேசிடணும். நாம வகுப்புல பேசுறது என்பது வேறு. மற்றவங்க யாரு கேட்டாலும் இது யோக மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது, உடம்பு சுத்தம் பண்றது, அவ்வளவுதான். அப்ப நீங்களே 2-3 வார்த்தை எழுதி வச்சுக்கணும், அவ்வளவுதான். என்ன சொல்றதை வச்சு எழுதிட்டு அதுக்கு மேல யார்ட்டையும் பேசக்கூடாது. கேட்டா இந்த மாதிரி இந்த வச்சுக்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோ, அவ்வளவுதான். இதுல அவர் சொல்லுவாரு, வாங்கி படிங்க. படிச்சுட்டு இஷ்டம் இருந்தா சேரலாம், இல்லாட்டா புத்தகத்தை வாங்கி படிச்சு நீங்களே செஞ்சிடலாம். புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நீங்களே இருந்தா செஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் எல்லாத்துக்கும் தமிழ் தெரியுமில்ல, தமிழ் எழுத்து கூட்டி படிக்கலாம். தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சா போதும். தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சதுன்னா எழுத்து கூட்டி படிச்சுட்டு அரைங்குறையுமா செஞ்சா தப்பிக்கலாம். சரி, இப்போ பாண்டிச்சேரி அரவாளி, பரமேஸ்வரி, கடைநிலா, பன்னீர்செல்வம், ரைட். சரி, நாம் உலக மக்கள் கணிதத்தில் ஒன்றுபட்டு விட்டோம். உலகம் முழுவதும் எண்ணிக்கை முறை 10. இந்த டெசிமல்ல தான் அளப்பாங்க எல்லாருமே. டெசிமல்னா 10 முறையில் அளப்பாங்க. மொழி, மதம் மற்றும் நாட்டு எல்லைகளால் நாம் பிரிந்து இருக்கிறோம். அதற்கு குறையும் அந்த குறையும் நீங்க வேண்டும். கற்க கசடர கற்பவே கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை. கற்க, கசடர கற்க வேண்டும். என்னது கசடர? அதாவது திருப்பி படிக்கணும். கசடர கற்க வேண்டும். ஒரு இடத்துல சந்தேகம் திருப்பி படிக்க. சும்மா தினம் நீங்க படிக்கிறதெல்லாம் கொள்கையா வச்சுக்கிறீங்க. தினம் படிக்கிறத வந்து கொள்கையா வச்சுக்கணும். படிக்கிறதே கொள்கையா வச்சுக்கணும். நீங்க படிக்கையில் இருக்கிறவங்க, இந்த நீங்க இந்த பரமேஸ்வரி இவங்களை வந்து கொள்கையா வச்சுக்கணும். படிக்கிறது தான் கொள்கை.
படிச்சுட்டே இருந்தீங்கன்னா போக அந்த ஜீரண நீர் சுரக்கிறது தெரியாது, அமைதியா இருக்கும், கவனம் பூரா இதுலயே இருந்துட்டே இருந்தேன்னு ஒண்ணும் பண்ணாது. அப்பப்போ 2 பேரிச்சை மரத்தை போட்டுக்க வேண்டியதான். இப்போ இவங்களுக்கு கூட இந்த பிரிந்தவர்களுக்கு கூட அவங்க ஒரு நாள் விட்டு நான் சொன்ன மாங்காய் சேரில் ஒரு நாள் பயிற்சி பண்ணுங்க, அப்புறம் எலுமிச்சை சேரில் ஒரு நாள் பயிற்சி பண்ணுங்க, அப்புறம் வந்து சப்போட்டா சேரில் ஒரு நாள் பயிற்சி பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் மெல்ல மெல்ல வரட்டும் அவங்க. ஆமாம், எப்பவுமே ஒரு 1/2 கிலோ பழம் இருக்கணும், 1/2 கிலோ மாங்காய் நல்லா அரைச்சி அன்னைக்கு சாப்பிட்டாங்க பாருங்க, நல்லா இருந்திருக்கும் சாப்பிட்றது. அப்படியே அரைச்சி வச்சுக்கணும். அந்த 1/2 கிலோ மாங்காய் அரைச்சி சாப்பிட்றது அதுவே உணவாக மாறிக்கும், அதுவே அது சுத்தப்படுத்துகிற உணவாக மாறிக்கும், வெளிக்கு நல்லா போயிடும். இடையில கொஞ்சம் ஒரு இதில் ஒரு லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் மாங்காய் சாறு. மாங்காய் என்ன தண்ணி கலந்துட்டோம்னா அது என்னவா மாறுது தெரியுமா? அது பழமா இருக்காது, அது காய்ச்சாரா மாறுறப்போ உடம்புக்கு நல்லா தான் இருக்கும், சுத்தமாயிட்டே இருக்கும். நேரடியாக பழம் சாப்பிட்றது என்பது வேறு, பழத்தை நல்லா அரைச்சி தண்ணி கலந்துட்டோம்னா அது தண்ணி மாதிரி ஜூஸ் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் சக்கரை போட்டுட்டோம்னா அப்படியே நல்லா பழச்சாறு மாதிரி உடம்பு ஜில்லுன்னு இருக்கும். பசி வரப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு அப்படி அப்படியே சாராயம் குடிக்கிற மாதிரி கப்பு கப்புன்னு 2 அடிச்சுட்டு இடையில கொஞ்சம் 2 மணி நேரம் தண்ணீர் பயிற்சி. இது ஒரு லிட்டரு, லிட்டர் 1 லிட்டர் 2 லிட்டர் அவ்வளோதான். இரவு தூங்குறப்ப சொயின்னு இரவு 2 தடவை எழுப்பி விட்டு உருளைக்கெல்லாம் பிரிச்சுட்டு போயிடும். இது ரொம்ப எளிமையானது. ஏன்னா இதில் ஒன்றுமே இது அந்த அகத்தூய்மை பண்ண 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 எல்லாமே அந்த சளி கிளி அடிச்சு நொறுக்கிட்டு கட்டிக்கிட்டியா கண்ணுக்கு தெரியாத இடத்துல எல்லாம் நம்ம உடம்பு பூரா 12 மண்டலங்கள் இருக்கிறது. 12 மண்டலையும் சுத்தமாகுது. அப்போ உங்களுக்கு எடை குறைந்த தன்மையாக மாறும். எடை குறைந்த தன்மை மாறப்போ உப்பு போயிட்டதுனால உடம்பு நல்ல காந்தத்தன்மை, அதை செந்தூரன் பேர். திருச்செந்தூரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னா இந்த அயகாந்த செந்தூரம், உடம்பு காந்தமாக மாறுகிறது. அது விஷயமே. அதனாலதான் முதல்ல 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் தான் முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சு அது மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. அது பெரிய ஆச்சரியம், இரும்பை மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். சரி, அப்ப கசடர கற்க அப்படிங்கிறாரு. கசடர கற்பவை, அதாவது கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்ப கசடர கற்க வேண்டும், கற்றபின் அதன்படி நடக்க வேண்டும், குற்றமில்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் உலகத்துல வள்ளுவர் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, படிக்கிறது ஒண்ணு செய்யறது ஒன்றும் சொல்லவே முடியாது. அல்லங்க மூஞ்சியில வத்திக்கிட்டு வருது நல்லா பிறனுதல். இப்ப நல்லா எடுக்குதா? அப்ப மதியானம் வந்து சரியா இருக்கவே இல்லை. நல்லா வீட்டுக்கு வந்து இப்ப கொஞ்சம் இங்க மூஞ்சியை காட்டுங்க, கொஞ்சம் நல்லா வடிச்சிருக்குது, இங்க காட்டுங்க. கடையில எல்லாம் நல்லாவே மூஞ்சியில நல்லா நீட்டமா நல்லா வந்திருக்குது. சரி, இப்ப கையில மூஞ்சி நல்லா வடிச்சிருக்கு. சரி, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்பவை நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலம். இங்க பாருங்க, இந்த கற்றுக்கொண்டு இருப்பவை இப்ப நீங்க கத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இதுல வந்து முக்கியமானது இந்த கற்றலினால் நீண்ட காலத்துக்கு பயன்படுமா என்று பார்க்க வேண்டும். இப்ப என்ன ஒண்ணு வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, கேட்குறீங்களா இல்லையா, எனக்கு இது எத்தனை வருஷம் வரும், இது எத்தனை வருஷம் உடைக்கும், அப்ப அதுக்கு கேட்குறீங்களா, உத்தரவாதம் கேட்குறீங்களா, இதுக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்களா, காப்புறுதி கொடுக்குறீங்களா, இது வாங்கிட்டா 10 வருஷத்துக்கு வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பொருள் வாங்குறதுக்கு இப்படி கேட்கும் பொழுது, அப்ப கற்கும் பொழுது எத்தனை நாளைக்கு நிற்குன்னு நீங்க கேட்கணும். அப்ப இதுதான் அதை குற்றமில்லாம கற்றுட்டீங்கன்னா இதுதான் நீடித்த காலத்துக்கு நிற்கும். இது இவ்வளவு பெரிய அறிவியலை கொண்டு வந்து வெங்கடேசன் வந்து தான் படிக்கிற இது வெங்கடேசனுடைய ஆராய்ச்சியினுடைய தவிர சொந்த கருத்து எதுவும் கிடையாது. ஒரே இடத்துல தான் இந்த ஊரை சேர்ந்தவன் எழுதியிருப்பாரு. என்னென்ன காரணத்துக்காக எங்கிருந்து பிறந்த என்னமோ படிச்சேங்கிறது இது எனக்கே இப்படித்தான் புரிஞ்சுது. 20 வருஷத்துல 19 வருஷத்துல சிந்திக்க ஆரம்பிச்சு எனக்கு 55வது வயசுல தான் புரிஞ்சுதுன்னா, நாம இன்னும் அதை அப்படின்னு நாம இதை படிச்சு புரிஞ்சுக்கிறது அவர் ஆராய்ச்சியாளரை மாறி இது வள்ளலாரும் என்ன சொன்னாருன்னு நமக்கு புரியல, சித்தர்கள் என்ன சொன்னாருன்னு தெரியல, சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறத திருவள்ளுவர் மட்டும்தான். நல்ல வேலைக்கு ஜெர்மன்காரர், இந்த ரெண்டையும் பார்க்கறது வந்துடுச்சு. இப்ப யாருக்கு வணக்கம் சொல்லணும்னா அந்த ஜெர்மனியில் இருக்கிற அர்னோல்ட் டெக்கரட்டுக்கு தான் நம்ம வணக்கம் சொல்லணும், அவரு தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இது எங்க வந்து சேருதுன்னா சித்தர்ல வந்து சேரு. சித்தர் யாரு, பலாயிரம் நம்ம நாட்டில் இருக்காங்க. இடையில இந்த விளக்காரோட கல்வினால நாசமா போயிடுச்சு. விளக்கார வந்து அடிச்சுட்டு போயிட்டான். இவன் வந்து அவன் தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம கிட்ட இருந்து கத்துட்டு போய் திருடித்தான் எல்லாம் வச்சுருக்கேன். வெள்ளைக்காரனுக்கு கல்வி முறையே கிடையாது, அங்கெல்லாம் படிக்கிறவனே கிடையாது, கல்லூரி கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம தான் தட்சசீலம், குருகுல கல்வி, நாளந்தா. நம்ம நாட்டில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகம் இருந்தானே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம எல்லாம் குருகுல கல்வி தான், எல்லாம் ஆய கலைகள் 64 படிச்சுட்டு தான் இருந்தோம்.
வெள்ளைக்காரன் வந்து நுழையும் பொழுது எல்லாரும் என்ன ஆயிடுச்சு, பயந்து போய் அவனை அடிச்சு கொல்ற கூட்டு போட்டு பயந்து போய் என்னமோ ஆயிடுது எல்லாத்துக்கும் இருக்கு. அதனால மறைஞ்சிட்டாங்க. சித்தர்கள் மலைக்கு போனவங்க அவங்க திரும்பி வரவே இல்லை. அது அப்புறம் என்ன கொஞ்சம் எல்லாம் வந்து மருது சகோதரர்களை வந்து வேடு நாச்சியார், சிவகங்கை வேடு நாச்சியார் இவங்களை வந்து எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு அவனை ஓடுனானுங்க. இல்லாட்டா அந்த நாயக போயிருக்க மாட்டாங்க. என்ன பண்ண பிறகு காந்தியடிகள் போராடி என்னமோ வந்துச்சு. ஆனால் அழிக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. அழிக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. எவனோ ரெண்டு ஒருத்தன் மட்டும் ஒரு சிலர் மட்டும்தான் தமிழுக்கு சேவை பண்ண. அது ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே நாடு பிடிக்க வந்தவன், மதத்தை பரவ வந்தவங்க தமிழுக்கு சேவை பண்ணிட்டு போனான். அது மிகப்பெரிய, அது சிலர். அது முக்கியமான எல்லிஸ் துரை, எல்லிஸ் பேட்டை, எல்லிஸ் துரை. இன்னைக்கு எல்லிஸ் பீச் இருக்குல்ல சென்னையில், அதெல்லாம் அந்த எல்லிஸ் தான் வந்து திருக்குறளை வந்து முதல்ல அதில் சொல்ல ஊரணி நீர் நிறைந்தற்று உலகமாம் பேரறிவாளன் திரு. அப்ப தண்ணீருடைய மகத்துவத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கிணறு முதல் அவர் தான் வெட்டாரு. யாருங்க? இந்த எல்லிஸ் துரை தான். அவர் தான் திருக்குறளை வந்து உலகம் கொண்டு வர முயற்சி பண்ணாரு. ஆனா இந்த மருத்துவத்துல அவர் கத்திருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் தான் இந்த 7 கிணறு பகுதிம்பாங்க இல்லை, அவர் வெட்டினதை அங்க பாத்தீங்கன்னா அவர் பேரு போட்டு வள்ளுவர் படம் போட்டிருக்கோம். முதல்ல திருவள்ளுவருக்கு தங்க காசு அடிச்சது வெள்ளைக்காரன் தான், அதாவது எலிஸ் துரை தான். அவர் தான் இந்த திருக்குறளை வந்து உலகம் கொண்டுட்டு போகணும் நெறி அப்படின்னு அவர் உயிரா நினைச்சார் அவர். அதே மாதிரி இத்தாலியிலிருந்து வரக்கூடிய வீரமா முனிவர் ஜோசப் ஜோசப் பெஸ்கி ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது தான். அவர் தான் மிகப்பெரிய 1910 வந்தார், பரப்ப வந்தார், மதத்தை பரப்ப வந்தார். கடைசியில் தமிழை படித்து தமிழராக மாறிட்டார். மாறி தமிழுக்கு சேவை பண்ணார். தொல்காப்பியத்தில் இருக்கிற பிழையெல்லாம் சரி பண்ணார். சொல்லிட்டே போகலாம். நினச்சி பார்க்க முடியாது. நம்ம செய்ய முடியாத வேலையை மேலை நாட்டுக்காரன் பண்ணியிருக்கான் அப்படின்னா பாருங்களேன். அப்போ அந்த தமிழ் வந்து யாரையுமே ஈர்க்கும் தன்மையுடையது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. சரி இருக்கட்டும், அதைத்தான் திருப்பி நம்ம கொண்டு வரோம். அதனால நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டு பிறகு சொல்லித்தரணும். நான் ஒருத்தர் எத்தனை நாளைக்கு சொல்லித்தர முடியும்? ஒன்றும் நடக்கும். இப்போ எனக்கு மனசு மாறிடுதுன்னு வச்சுட்டு இந்த ஆராய்ச்சி வந்து ஒழுங்காக வந்துடுதுன்னா, இது 1,00,000 பேத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் அதில் இறங்கி அது உலகம் பூரா இந்த எனர்ஜியை பற்றி பேச போயிடுவேன். அப்போ சொல்லித்தரக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நானும் வர மாட்டேன். ஏன்னா இந்த மின்சாரம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து அணு மின்சாரம். இந்த அணு மின்சாரம் நம்மளுக்கு அணு மின்சாரம்ல வந்து அணுக்கரு நலிந்த மின்சாரம் இயற்கை நமக்கு உணர்ந்து கொடுத்துருச்சு. நானும் இந்த 6 மாதம் போட்டு மண்டையை இருட்டு விடணும், எப்படி பார்த்தாலும் இது கரெக்டாக தான் வருது. எல்லாம் இந்த கார்பன் தான் காரணம். இந்த கிராஃபைட் பூமி தாய் நமக்காகவே பூமியில இயற்கையாகவே அந்த கறி உற்பத்தி பண்ணியிருக்கா. அந்த கறி தான் உண்மையான கறி, அது வைரக்கறி. அந்த கறி வந்து அணுகுல மாதிரி செயல்படுது. அதான் ஆச்சரியமா இருக்கு. அதை போய் வெள்ளைக்காரன் அமெரிக்காரன் தான் முதல்ல எவரிடி பேட்டரியில் அந்த கிராஃபைட் வச்சான். அது எவரிடி பேட்டரி உடச்சி போய் பூரா கறித்தூள் தான் இருக்கும். உடச்சி பாருங்க, எவரிடி பேட்டரி படச்சு உடச்சி பாருங்க, பூரா கறித்தூளாக தான் இருக்கும். இந்த கறித்தூளுக்குள்ள கொஞ்சோன்னு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. நம்ம துணி துவைக்கிறோம் இல்லையா, அதுதான். சோப்பு மேலே சோப்பு போடுறதுல பொட்டாசியம், கை துணி கழுவெல்லாம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுதான். இந்த பேஸ் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதுதான் வந்து உப்புக்கல்ல ராஜ உப்பு, சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் இல்லைன்னா உலகமே இயங்காது. சோடியத்தை வச்சு தான் நம்ம சோப்பு தயாரிக்கிறோம். பொட்டாசியத்தை வச்சு தான் மேல் சோப்புலாம் பொட்டாசியம், துணி துவைக்கிறதெல்லாம் வந்து சோடியம். பாருங்க, இதை வச்சு தான் உலகமே நடக்குது. அதுதான் பேட்டரிக்கு போடுறானுங்க. அப்போ கருப்பு தூளில் தான் திரையும் இருக்குது. அது பூரா இப்போதான் தெரியுது கருப்பு தூள்னா அது ஒன்றுமே தான். அது தனி சிறப்பு பெற்ற கருப்பு தூள், தேன் கொடு மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒளி நேராக போகாது, ஒளி வளைஞ்சு போகும். ஒளி நேராக போகும்னு சொல்கிறாங்களே, அது கிடையாது. ஆனால் கிராஃபினுக்குள்ள போச்சுன்னா வளைஞ்சிரும். அதனால தான் அந்த அந்த அணுத்துகள் வந்து எந்த வகையான கெடுதலும் பண்ணாமல் அது நல்லது பண்ணுது. வேகமாக அது நல்லது பண்ணி வேகமாக திருப்பி வெளியே கொண்டு வருது. அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த கிராஃபைட், இந்த புத்தகம், கிராஃபைட்னு வேற ஒன்றும் இல்லை. கிராஃபைட்டுங்கிற ஒரு புத்தகம் இல்லை. கிராஃபைட்டுங்கிறது உள்ள இருக்க தனித்தனி தாள் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது? இப்போ தனித்தனி தாள் இதெல்லாம் தனித்தனியாக ஒன்று ஒட்டாமல் இருக்குது. கடைசியில் என்னவா மாறுது? புத்தகமா மாறுது. அதுதான். நீங்க கறிக்குச்சி ஒட்டி இருக்கிறீங்களே, அது புத்தகம். உள்ள கோடிக்கணக்கான வைரங்கள் இருக்குது. அதான் கிராஃபின். அத்தனை தனித்தனியா இருக்கு, எதுவும் ஒட்டாது. அதில் தான் மின்சாரம் பயங்கரமா போய் சுழல் அடிச்சுட்டு அதுக்கு எந்த உராய்வும் கிடையாது. பாருங்க, என்ன பண்ணாலும் எப்படி அமுத்தி பிடிச்சாலும் தனித்தனி தாளாக தான் இருக்கு. அந்த மாதிரி அதுக்கு உருவமே கிடையாது. அது 2D தான். அதுக்கு உயரமே கிடையாது. அப்போ அதுக்கு உராய்வே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே வந்து எனக்கு நீலாகல உயர் இருக்கிறது கண்ணுக்கு தெரியறாங்க.
நீல அகலம் மட்டும் இருந்து உயரம் இல்லை அப்படின்னா நீங்க என்னை பார்க்கவே முடியாது. அதான் விஷயமே. அதை பயங்கர அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்குது. இந்த மின்சாரத்தை உள்ள விட்டோன்னே திருடனுக்கு தேள் குட்டுற மாதிரி அப்படி போய் பயங்கர வேகத்துல சுத்திட்டு இருக்கு. அது அந்த இடத்துல ஏற்கனவே சுத்திட்டு இருக்கு. இந்த மின்சாரம் போனோடனே பயங்கரமா சுத்துது. மின்சாரங்கிறது பாராமேக்னெட், அது டயாமேக்னெட். இங்கேயும் வந்து கரண்டே வந்து பாராமேக்னெட். இப்போ இன்னைக்கு தான் படிச்சு பார்த்தேன். கரண்ட்னா என்ன, எலக்ட்ரானிக் என்ன தன்மைனா அவன் பாராமேக்னெட்டான். அடங்கொக்கமாக எலக்ட்ரானும் பாராமேக்னெட். பாராமேக்னெட் போனாவே டயாமேக்னெட் விலகிட்டு போகும். அப்போ கரெக்டா வருது, எல்லாமே மேட்ச் ஆகுது. அப்ப சர்ன்னு சுத்துது, வெளியே வருது. வெளியே வர்றப்ப இவர் என்ன முடிச்சுக்கிறாரு, கப்புனு பிடிச்சிக்கிறாரு. ஓ நீ வேகமா ஓடிடுவ. வேகமா வந்துச்சுன்னா பேட்டரியில சூடாயிரும், பேட்டரி புசுக்குன்னு உப்பி போய் அப்படி டப்புன்னு வெடிச்சிடும். அதை கண்ட்ரோல் கடிவல் பண்றதுக்கு தான் என்ன பண்றாரு, கிராஃபைட், வெளியே இருக்கிற அந்த கருப்பு கிராஃபைட், அந்த அட்டை அவர் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு டே மெல்ல போடான்னு சொல்லுது அது. அதனாலதான் பேட்டரி சூடாகிறது இல்லை. பாருங்க, இன்னைக்கு இன்னைக்கு 50 மணி நேரம் ஆயிருக்குது. 16 எல்இடி 50 மணி நேரம் எரியறது உலக சாதனை. 3 வோல்ட்டை வச்சு 16 பச்சை எல்இட எவனாலும் எரிக்க முடியாது. நம்மளுக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளவு செலவு இருக்குது, 450 மில்லி வோல்ட் செலவு இருக்குது. இன்னும் 2550 ஏஐட்டு கேட்டா இதெல்லாம் எங்கனால நம்பவே முடியலைங்குது. ஏஐ என்ன இதுக்கான தரவே உலகத்துல கிடையாது. நம்ம தான் தரவு, முதல் தரவு. சொல்லிட்டு இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதுதான் குவாண்டம்ல சாத்தியம். அப்ப நம்ம சொல்றதா அவனுக்கு புரியுது இல்லையா? அதனால வந்து சாதாரண பீட்டெக் என்டக்கூடியது முழுக்க 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 பீட்டா டேக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். பீட்டா டேக்னா தானாகவே சிதையிறதுன்னு பேரு. இந்த தானாவே சிதையுதுன்னு எல்லா வெள்ளக்காரனும் சொல்லியிருக்கான். எல்லாம் இந்த இவனுங்க நோபல் பரிசுக்காரன் சொன்னானே, அதை எப்படி ஒருங்கிணைக்கிறதுனே தெரியல. எனர்ஜி எடுக்க முடியும்னா அது தானாவே சிதையுதுன்னா அப்ப தானாவே எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அதை ஒழுங்கு பண்ணும் பொழுது இந்த கிராஃபைட் குச்சி மாற்றிடுது நம்ம. அப்புறம் தான் கிராஃபைட் குச்சிகள் என்னடா பார்த்து உள்ள வந்து கிராஃபின் இருக்குது. அந்த கிராஃபின் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. அசுர வேகத்துல வருது. அதுக்காக நோபல் பரிசு வாங்கினானுங்க. இப்ப 2010 வரைக்கும் இந்த கரிக்குச்சி பத்தி யாருக்குமே தெரியாது. அதனால உலகத்துக்கு இது தெரியாது. எனக்கு தான் தெரியும், பொண்ணுக்கு தெரியும். அப்புறம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பத்தி யாருக்கும் தெரியும், சொன்னாலும் புரியாது. ஏன்னா இது வந்து அணு உலை மாதிரி செயல்படுது. அணு உலை தான் அது. இல்லைன்னா இவ்வளவு மின்சாரம் வரவே வராது. சரியா? சரி. நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்ப 24ஆம் பாடம் படிச்சுட்டு இருக்கிறோமா? அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரெட் போர்டு ஒன்று வாங்கிருங்க. வாங்கினா காட்டுங்க, அது செஞ்சு பாருங்க. வேடிக்கையான சரியான வேடிக்கையா இருக்கும். ஏன்னா அது ஏன்னா 1,00,000 பேர் அது செய்யணும். அதே இலக்கை என்ன, எத்தனை லட்சம் பேர் செய்யணும்? 1,00,000 பேர் செய்யணும். 1,00,000 பேர் செய்யறப்ப அது உலகம் மரம் பரவி வேற வழியே இல்லாம கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏன்னா நான் யூடியூப் நம்பி தான் போட்டுட்டு இருக்கிறேன். இது இது முழுக்க முழுக்க 0-1 0-1ங்கிற இதை வேலை செய்யுது. இது சொன்னாதான் புரியும். எல்லாரும் குருட்டடியே வந்தாலும் என்னை முட்டாள்ட்டு போயிடுவானுங்க. ஒருத்தன் என்னை முட்டாள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிடா அப்படின்ட்டு நம்ம முட்டாள் சொல்ற வரைக்கும் நல்லதான். நான் பாட்டுக்கு ஆரோக்கியமே போட்டே இருக்கிற அவனுக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. அவன் பழைய பஞ்சாயத்தையே பேசிட்டு இருக்கிறான். புதுசா நான் சிந்திக்கிறேன், இது புதுசா எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்காம அவன் இந்த பிடெக் படிச்சு மண்டை இருக்குவாங்க, இந்த புளுத்து போட மண்டை, அந்த மண்டையிலே கொண்டிருக்கிறான். இது வந்து மின்சாரத்தை வேகமா கடத்தும் சூப்பர் கண்டக்டரு. அது வந்து அடக்கிறது வந்து வெளியே இருக்கிற கிராஃபைட்டுன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். புரிஞ்சிக்காத வந்து நம்ம ஒன்று கண்டுக்காம புரிஞ்சிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடி வாங்கிட்டு அவனு சாகணும். நீ பிடெக் படிச்சிருக்க புதுசாக கண்டுபிடி. பிடெக் படிச்சிருக்கவன் பிஏ படிக்கணும், புதுசாக கண்டுபிடிக்க. சும்மா சம்பளத்தை வாங்கிட்டு மானக்கேடா உட்காந்துருக்கிறீங்க. அது நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, நத்தி பிழைப்பது ஒரு பிழைப்பா? சரி. அப்போ சுருங்க கூறினால், அதாவது கற்றபில் நிற்காதற்காக நாம் படித்த பிறகு அக்கல்வியை வாழ்வில் உபயோகப்படுத்துகிறோமா என்று மிகப்பெரிய கேள்வி. என்ன படிச்சிருக்கிறீங்களோ அது வாழ்க்கையில பயன்படுத்திருக்கீங்களா அப்படி ஒரு கேள்விக்குறியா வருது. வாங்க, சுருங்க கூறினால் தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வியும் தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ ஏன் கூட இப்போ நீங்க படிச்சு பள்ளிக்கூடம் போனேங்கிறீங்க, படிச்சுங்கிறீங்க, கல்லூரிக்கு போனேங்கிறீங்க, பிகாம் படிச்சுங்கிறீங்க, பிஎஸ்சிங்கிறீங்க, எம்டெக்ங்கிற. ஆனால் நீங்க ஏன் உங்க நோயை வந்து குணமாக்க முடியல? அப்ப தவறான கல்வியும் இந்த செய்முறை இல்லாத இந்த மதிப்பெண் கல்வி வச்சுதானே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பிரயோஜனம்? ஏன் உங்களுக்கு தீர்க்க முடியாது? அப்ப என்ன சொல்றாரு? சுருங்க கூறினால் தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வியும், தவறான கல்வி பாருங்க முக்கியம், தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வியும் தவிர்க்கப்பட வேண்டும். தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வியும் தவிர்க்கப்பட வேண்டும் இல்லையா? இப்ப அப்படியே நீங்க எல்லாரும் நோயாளியா இருக்கீங்கன்னா தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வி தான் நீங்களும் படிக்கிறீங்க, உங்க பிள்ளையும் படிச்சுட்டு இருக்கு. புரியுதா? சரி. சுருங்க கூறினால் இது திருவள்ளுவரின் கருத்து.
கல்வி மனித இது திருவள்ளுவரோட கருத்து. இவர் ஆழமா சிந்திச்சு சொல்றார். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் என்பதை தன்னோட அறிவு கூர்மையால் வெங்கடேசன் சொல்லுகிறார். கல்வி மனித இனத்தை முன்னேற்றுகின்ற முறையில் தகுதி வாய்ந்த எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். தகுதி வாய்ந்த எல்லோருக்கும் வழங்கப்படணும். நீ மதிப்பெண் கல்வி எந்த நாய்க்கு வேணா கொடுக்கலாம். அதை இப்ப என்ன 18 வயசானா நீ தேர்வு எழுதினா போதுமானது. அரசாங்கம் அப்படிதான் சொல்லுது. எதுவும் போகத்துல சாணி துப்பிக்கிட்டு எங்கேயே ஏலம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு 18 வயசு ஆகி போச்சு, ஒரு தேர்வு எழுதுனா முடிஞ்சு போச்சு. 18 வயசு எஸ்எல்சி பாஸ் அல்ல ஃபெயில், எஸ்எல்சி பாஸ்ன்னு சொல்லிட்டு போலாம், அல்லது எஸ்எல்சி ஃபெயில்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன கல்வி? பாருங்க, கல்வி மனித இனத்தை முன்னேற்றுகின்ற முறையில் தகுதி வாய்ந்த தகுதி வேணும். முதல்ல தகுதி எங்கிருந்து வரும்? பிறவில வராது. தகுதி எங்கிருந்து வரும்? நம்ம உருவாக்கிக்கிறது, முயற்சியில வரணும். உருவாக்குறதுன்னு எப்படி? நம்மளோட முயற்சி. அதாவது தெரிஞ்சுக்கணும். முயற்சி கரெக்டா சொல்றீங்க. அந்த முயற்சி தான். இது என்ன பண்றேன், இந்த நாட்டில் இப்ப இருக்கிற கல்வி திட்டம் அடிப்படை தவறானது. நான் இன்ன சாதியில பிறந்திருக்கிறேன், இந்த குளத்துல பிறந்திருக்கேன்னு தப்பா சொல்லி கொடுத்து தமிழுக்கே அறிவே இல்லாத மாதிரியும் என்னமோ எவனோ சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம 20,000 ஆண்டுகளாக நம்ம இத்தனை சகல கல்வியில கத்து வச்சிருக்கிறோம். என்னமோ எவனோ நமக்கு சொல்லி தர மாதிரி தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நம்மள பூரா நாசம் பண்ணியிருக்கானுங்க. யோசிச்சு பாருங்க. பலாயிரம் நூல்கள் இருக்குது, பலாயிரம் சங்க நூல்கள் இருக்குது, இத்தனை கட்டட முறை கல்வி முறை 2000 ஆண்டு பண்ண அணை கட்டியிருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமான என்ஜினியரிங் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. என்னமோ வெள்ளக்காரன் வந்து நம்மளுக்கு பெச்ச போட்ட மாதிரி இந்த பரதேசி இன்னும் எழுதிட்டு இருக்கானுங்கன்னா செருப்பாடு அடிக்க வேண்டாம். நம்ம தமிழ் பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான முன்னேற்றம் அறிவியல் எதுவுமே கிடையாது. கொடுமை இது. என் புள்ளி அதைத்தான் படிக்குது, என் பேரனும் அதான் படிக்குது. கருமம். நானும் அதான் படிச்சேன். நாசமா போக, நானே நாசமா போகணும். சரி, குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவருக்கும், குருகுல கல்வினா தகுதி இருக்கணுங்க. இங்க தகுதியே தேவையில்லை. நீங்க எழுத்து கூட்டி படிச்சா போதும், தமிழ் யாரு வேணும் படிக்கலாம். தமிழ் உச்சரிப்பு வந்து 6 மாசத்துல கத்துக்கலாம். இங்க வட்டிக்கடை வைக்க வர்றானுங்க, துணி தைக்க வர்றானுங்க, திருப்பூருக்கு பின்னலாடிக்கு வர்றானுங்க. வந்த 3 மாசத்துல தமிழ் கத்துட்டு நம்மளோட சண்டை போடும். அந்த அளவுக்கு திறமையா. அப்படித்தானே தாயாளர்? ஆமாங்க. குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவர், தமிழ் ரொம்ப எளிமையானது, ஈஸியா கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நுனி நாக்கிலே பேசிட்டு வரலாம். நுனி நாக்கு இந்த 2 உதடு அசைவிலேயே நமக்கு நெஞ்சு கிஞ்சு வயிறு கிரி எதையும் பயன்படுத்த தேவையில்லை. எல்லா எழுத்துமே இந்த மேலதோடு கீழதோடு இந்த பகுடு அசைக்கிறது மூலமாக அனைத்தையும் சொல்லிவிடலாம். ஆனா மற்றதெல்லாம் அப்படி இல்லை. அதனாலதான் வந்து ஆனா சில சொற்கள் வந்து மூக்கோசை கிடையாது. இப்ப நமக்கு சில வந்து நொங்குன்னு சொல்லுவோம், நொங்கு, சங்கு அப்படிம்பா. அந்த இங்குங்கிற சொல்லலாம் தமிழ்ல கிடையாது. இதெல்லாம் பயிற்சியில தான் வருது. அதுக்காக தான் நம்ம தமிழர்களால் உருவாக்கப்பட்ட, தமிழிலிருந்து பிறந்த, தமிழர்களால் உருவாக்க சமக்கிருதத்தையும் அந்த 6 எழுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி அந்த இடத்துல எந்த பயனும் இல்லை. சரி, குருகுல கல்வியும் நல்ல வேலை. பாருங்க, யோக முறைகள் தமிழ் நூல்லையும் இருக்குது, யோக முறையில் சமக்கிருதலையும் இருக்குது. 2 ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த திருமூலரும் தமிழ் தெரிஞ்சவர் தான், பதஞ்சலியும் தமிழ் தெரிஞ்சவர் தான். 2 பேருமே அவருக்கு குரு யாருன்னு கேட்டோன்னா நந்தியம்பெருமன். நந்தியம்பெருமன் 2 பேரும் பாடம் பிடிச்சிருக்காங்க. 2 பேருமே வடக்கு இருந்து தெக்க வர்றாங்க. ஒருத்தர் கண்ணை அங்க போயிட்டாரு, ராமேஸ்வரம் பக்கம் போய் அங்க சமாதி ஆனதாக சொல்லப்படுது. இவர் திருவாடுதுறை போயிட்டாரு. யாரு? அந்த திருமூலர். 2 பேரும் அங்கிருந்து வர்றாங்க. ஆச்சரியமா இல்லை? அவரு என்ன அந்த சமஸ்கிருதத்துல எழுதிட்டு போயிட்டாரு. திருவள்ளுவர் வந்து நல்ல வேலை தமிழ் எழுதினாரு. ஆனா 2மே ஒரே குறிப்பு தான். அதனாலதான் திருமூலர் வந்து ஆசிரியர் வந்து கடவுள்னு எழுதினார். ஒப்புள்ளி முதல்வனை, ஊழி முதல்வனை, எப்பரிசாயினும் ஏற்றினும் ஏற்றினார், அப்பரிசீசனை அருள் பெறலாமே. நீ வந்து குருவை வந்து எப்படியாவது பிடிச்சி அவனுக்கு காணிக்க கொடுத்து அவனை மடக்கடா அப்படிங்கிறாரு. அங்க போய் பார்த்தீங்கன்னா கடவுள் கிடையாது, கத்திரி அவன் எழுதியிருக்கான். குருனை ஆளி முதல்வன்கிறான். அப்பனை ஆளி முதல்வனிங்கிற, அப்பனை ஆளி முதல்வனை, ஒப்பில் முதல்வனை, ஊழி முதல்வனை, அப்புறம் அப்படியே கீழே எழுதிட்டு அந்த பாடல் அன்னைக்கு பேசணும்ல, அதுதான் அது. எப்பரிசாயினும் 26வது பாடல். சரி, குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது இல்லை. தகுதி வாய்ந்தவனாக மறுக்கப்படும். பேசுறோம் இல்லை, நம்ம வந்து பொருளாதார தகுதி வேணும். முதல்ல நம்ம ஒழுக்கம் வேணும். நமக்கு இனியின்ட்ட வரவங்க ஒழுக்கம் இல்லைன்னா அவனை கட் பண்ணிடுவோம். அந்த குடும்பத்துல சண்டை போடுறது, தகராறு பண்றது, நீங்க போய் குடும்பத்தில் ரகலை பண்றது, இதெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், மாறிக்கிங்க. இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடும். இங்க வந்து ஒழுக்கம் தான் முறையும். யாரையும் முறைச்சு பார்க்க கூடாது, யாரையும் ஏத்து பேசக்கூடாது, கடும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நீங்க யாராவது சொல்லிடுவாங்க, எனக்கு எப்படி தகவல் வந்துடும்.
உண்மையை பேசினீங்கன்னா ஒழுக்கமா சொல்லிக் கொடுப்பேன், இல்லாட்டினா பாதியில கட் பண்ணிடுவேன். புரியுதா? உண்மையை சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் மறைச்சிட்டு போயிடுவேன். ஒழுக்கமா இருக்கணும். ஆக குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவருக்கும் முடிக்க போனா வகுப்பு முறை நிறைவு செய்ய போறேன். சந்தேகம் இருந்தா கேட்டுக்கணும். குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது இல்லை. இதற்கு புராண ஆதாரங்கள் தான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். திருவள்ளுவர் காலத்தில் இல்லாத இப்பொழுது நமது வாழ்க்கை திருவள்ளுவர் காலத்தில் இல்லாத நமது வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிற பெரிய பிரச்சனை நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ளுகின்ற பொல்யூஷன். காப்பி குடிக்கிறது, டீயை குடிக்கிறது, தீனு போட்டு அப்படியே பேப்பர் அங்கேயே போட்டு போறது, பெரிய புடிங்கி மாதிரி காப்பி கடையில் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே குப்பையில போட்டு போறது. இவன் அறிவாளிங்கிறான். பிளாஸ்டிக்கை ஒழிப்புன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு ஒரு 1000 பேர் போவாங்க, அங்கேயே அந்த பிளாஸ்டிக் பேப்பரை குடிச்சிட்டு அங்கேயே போட்டு போவாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையா? பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு தண்ணி பாட்டில குடிச்சிட்டு பிளாஸ்டிக் பாட்டில் அங்கேயே பாருங்க, கூத்து நடக்குது பாருங்க. நான் பார்த்துருக்கேன். பள்ளிக்கூடத்து குழந்தைகள போயிட்டே இருப்பாங்க, பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். ஆனால் எல்லாரும் கையில பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்கு. போறவளே குடிச்சிட்டு அங்கேயே போட்டு போயிடுறது. போட்டு தப்ப வேற என்ன இருக்குது இதெல்லாம்? சரி. திருவள்ளுவர் காலத்து இல்லாத இப்பொழுது நமது வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிற பொல்யூஷன் தான், சுற்றுச்சூழல் பாதிப்பு. சரியா? இது நாடும் பெருகி மனித குலத்தை அழிக்கின்றன. தப்பிக்கவே முடியாது யாருமே. நீங்க ஏற்கனவே தின்னு உடம்பையும் பொல்யூஷன் பண்ணிருக்கிறீங்க, தின்னு வெளியும் போடுறீங்க, அதுவும் பொல்யூஷன் பண்ணுது. அப்ப எங்க போறீங்க? பிச்சைக்காரனா போக போறீங்க. அப்ப உங்களுக்கு சுற்றுச்சூழல உடம்புங்கிற சுற்றுச்சூழலை உள்ள இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது இல்ல, தின்னு போட்டு அப்படியே வெளியே போடுறது, சாராயத்தை குடிச்சிட்டு அப்படியே போடுறது, காப்பி குடிச்சிட்டு அப்படியே போறது, பாட்டிலா எங்க பார்த்தாலும் கிடக்குது. கொடுமை இதெல்லாம். சந்து பொந்து பூரா சாராய பாட்டில் தான். குப்பைகள் எங்க பார்த்தாலும் காப்பி குப்பைகள். காப்பி கட்டு மட்டும் கோபியில மட்டும் ஒரு நாளைக்கு 10 லட்சம் காப்பி குப்பை உடுகுது. இதெல்லாம் நீங்க பண்ற தப்பு தான். இது நாளும் பெருகி மனித இனத்தின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நம் இனத்தின் அழிவுக்கே வழிவகுக்கும் சொல்ல மாட்டேன், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சாவருக்கு வாய்ப்பு இருக்குது, நாசமா போயிட்டு இருக்குது, அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். இந்த தவ வலிமையில தான் நம்ம செய்ய முடியுங்கிற. ஆக கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு வகுப்பு முடிஞ்சது. ஆக ஒன்னார் திரளும்னா இந்த தவத்தில் இருக்கிற ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும், அதாவது தீயவனை அழிப்பதும் நல்லவனை மேல கொண்டு வரும்போதும் தவத்தின் வலிமையால் முடியுங்கிறார். இதனால நம்ம கண்டுபிடிக்கும் போது எதை சந்தை மருந்தக்களுக்கு வகுப்பு நிறைய செய்யலாம். சொல்லுங்க, நாளைக்கு என்ன பயிற்சி செய்ய போறீங்க எல்லாரும் சொல்லுங்க. பரமேஸ்வரர் சொல்லுங்க. நீர் பயிற்சி நீர் பயிற்சி பண்ணுங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் என்ன பண்றீங்க? பாண்டிச்சேரி அறவாளி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பேரிச்சை பழம் கொஞ்சம் இது மணிலா பயிர் சாப்பிடலாம். சரி சாப்பிடுங்க. பிரிநகல் நாளைக்கு என்ன போறீங்க? மாங்காய் சேர் போட்டுறீங்களா? பிரிநகல் கோஸ் தாங்க இருக்கு ஐயா வீட்ல, அது மட்டும் ஏதாவது பொரியல் பண்ணி அவள் போட்டு எடுத்துட்டு போங்க. நீங்க அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம். அவள் பண்ணி எடுத்துட்டு நீர் பயிற்சி பண்ணிட்டு போய் மத்தியானம் அங்கே ஃபுல்லா சாப்பிடுங்க. மத்தியானம் சாப்பிடும்போது அவள் போட்டு நிறைய அவள் பாதி, முட்டைக்கோசு பாதி. ஊற வச்ச அவள் ஒரு 100 கிராம் இருக்கலாம், முட்டைக்கோசு 250 கிராம் இருக்கலாம். அப்படி போட்டு கலக்கி நல்லா வறுத்துக்கிறது. காலையில் எழுந்திரிச்சோடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு 4-5 பேரிச்சை மேலே கொஞ்சோன்னு எலுமிச்சம்பழம் டீ குடிச்சிட்டு எலுமிச்சம்பழம் சாறு கொடுத்துட்டு பேசாமல் போயிருங்க. 11-12 மணிக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுக்குங்க. அவ்வளோதான். சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்க, தண்ணி குடிச்சு படுத்து 1 மணி நேரம். பழனிவேல் நீங்கள் வழக்கம் போல. அடுத்தது இவர் தயாளன் என்ன பண்ணுறீங்க? ஐயா நாளைக்கு இது முருங்கைக்காய் பொரியல் இல்லையா? பரவாயில்ல. மூஞ்சில நல்லா வடிஞ்சிருக்குது, நல்லா தெரியுது. முன்னத்துக்கு பேர் மூஞ்சி நல்லா வடிஞ்சிருக்குது. சரியா? சரி, மறுபடியும் பேசுவோம். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரெட் போர்டு வாங்குங்க. முடிஞ்ச எல்லாரும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா? வாங்கி முயற்சி பண்ணி எல்லாரும் பண்ணி இது 7 நாள் எல்லாம் செஞ்சு காட்டணும். மொத்தமாவே இந்த பிரெட் போர்டு கடையில் வைக்கங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற போய் வாங்குங்க. மொத்தமாகவே 100 ரூபா தான் செலவாகும். வாங்கிட்டு செய்யுங்க. செஞ்சு யூடியூப்ல போட்டு விடுங்க. என்னையும் பாருங்க. அப்புறம் பேசுறேன் நான். சரியா? வச்சுட்டா? நன்றி, வணக்கம். நன்றி.